السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. واذكروا الله في أيام معدودات. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: أيام التشريق كلها ذبح، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்கொடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சங்கையான மாதம், இறைவனால் புனிதம் செய்யப்பட்ட துல்ஹஜ் மாதம், ஹஜ்ஜுடைய மாதம். அதிலும் குறிப்பாக இன்று நமக்கு துல்ஹஜ் பிறை 7ஆம் பிறையாக இருக்கிறது. ஹாஜிகளை பொறுத்த அளவில் இன்றைய தினம் அவர்களுக்கு 8வது பிறையாக இருக்கிறது. அப்ப நம்மை கவனித்து துல்ஹஜ் பிறை 7 மிக மிக முக்கியமான ஒரு பிறையாக இருக்கிறது. இஸ்லாத்தில் 3 10 தினங்கள் உண்டு. அதிலே ஒன்று முஹர்ரம் மாதத்தின் முதல் 10 தினங்கள், அந்த ஒரு 10. இரண்டாவது புனித ரமலானுடைய கடைசி 10 தினங்கள், 10 இரவுகள், இரண்டாவது 10 தினங்கள். மூன்றாவது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10. இந்த 3 10களுக்கும் இஸ்லாத்திலே சிறப்புகள் இருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, இந்த துல்ஹஜ் மாதம், இந்த முதல் 10 தினங்கள் உலக நாட்களிலேயே சிறந்த தினங்களாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த 10 தினங்களில்தான் இஸ்லாத்தினுடைய 50 கடமைகள் சங்கமிக்கின்றன. கலிமாவாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், இந்த 5 தினங்களில் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான இந்த 5 அம்சங்கள் ஒன்று சேருகின்றன. ஜகாத் என்பது ரமலானில் தான் கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. ஹஜ்ஜுடைய மாதத்திலும் கொடுக்கலாம். மற்ற மாதங்களில் ஹஜ் என்பது வராது. ஆனால் துல்ஹஜ் மாசத்தில் ஹஜ் வருகிறது, நோன்பு வருகிறது, அரஃபாவுடைய நோன்பு இருக்கிறது, தொழுகை நிலைநாட்டப்படுகிறது, ஜக்காத்தும் கொடுக்கப்படுகிறது, கொடுக்கப்படலாம், ஈமானும் வந்து விடுகிறது. அப்ப இஸ்லாத்தினுடைய 50 கடமைகள் இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 தினங்கள், இந்த தினங்களில் சங்கமமாகின்ற காரணத்தினால் உலக நாட்களிலேயே சிறந்த நாட்களாக
துல்ஹஜ்ஜி முதல் 10 நாட்களை இஸ்லாம் தேர்வு செய்கிறது. ஆனால் உலக இரவுகளில் சிறந்த இரவாக ரமலானுடைய கடைசி 10 இரவுகளை இஸ்லாம் தேர்வு செய்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது துல்ஹஜ்ஜி பிறை 7 ஹஜ்ஜினுடைய கடமைகள் ஆரம்பமாகி விடுகின்றன. இதுவரைக்கும் ஹாஜிகள் அவர்கள் தங்களுடைய உம்ராவை பரிபூர்ணமாக செய்திருப்பார்கள். ஆனால் ஹஜ்ஜிக்கான இஹ்ராம் என்பது இந்த துல்ஹஜ்ஜி பிறை 7வது பிறை வந்துவிட்டால் அவர்கள் இன்றைய தினத்தில் ஹாஜிகளுக்கு 8வது பிறை நம்மளை கவனிச்சு பேசுறோம். அப்போ துல்ஹஜ்ஜி பிறை 7வது பிறையாக அமைந்து விட்டால் அந்த ஹாஜிகள் ஹஜ்ஜிக்காக வேண்டி இஹ்ராம்களை கட்டுகிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, அப்ப இன்றைய தினத்தில் ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹாஜிகள் அவர்கள் இஹ்ராம்களை கட்டி அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தங்களுடைய இருப்பிடங்களிலிருந்து மினாவை நோக்கி செல்லுவார்கள். மினாவை நோக்கி அவர்கள் செல்ல வேண்டும். அப்ப மினாவை நோக்கி அவர்கள் சென்று நாளைக்கு துல்ஹஜ்ஜி பிறை 8, அப்ப துல்ஹஜ்ஜி பிறை 8ஆம் பிறை அன்று ஹாஜிகள் மினாவிலே தங்க வேண்டும். அப்ப மினாவிலே அவர்கள் தங்கி 5 வக்துகளை மினாவிலே அவர்கள் தொழ வேண்டும். நாளைக்கு துல்ஹஜ்ஜி பிறை 8, மினாவிலே அவர்கள் தங்கி லுகர், அசர், மக்ரிப், இஷா இந்த 5 வக்துகளை அவர்கள் நிறைவேற்றி 4 வக்துகளை நிறைவேற்றிவிட்டு அப்போ துல்ஹஜ்ஜி பிறை 9 அரஃபாவுடைய நாள், அந்த நாளினுடைய சுபுகையும் அவர்கள் மினாவிலே அவர்கள் நிறைவேற்றுவார்கள். கண்ணியமிக்கவர்களே, அப்போ துல்ஹஜ்ஜி பிறை 7ஆம் நாள் அன்று ஒரு குத்பா ஓதப்படும். எப்படி ஹஜ்ஜி செய்வது, எப்படி ஹஜ்ஜிக்காக இஹ்ராம் கட்டுவது, எப்படி ஹஜ்ஜிக்காக தவாப் செய்வது, எப்படி குர்பானி கொடுப்பது, எப்படி அரஃபாவில் தங்குவது, எப்படி முஸ்தலிஃபாவில் தங்குவது, எப்படி ஷைத்தான்களுக்கு கல்லறிவது போன்பது சம்பந்தமான ஒரு விளக்கம், ஒரு குத்பா என்பது துல்ஹஜ்ஜி பிறை 7ஆம் நாள் அன்று ஒரு குத்பா ஓதப்படுகிறது. கண்ணியமிக்கவர்களே, அப்ப 8ஆம் நாள் மினாவுக்கு போறாங்களா இல்லையா? அந்த துல்ஹஜ்ஜி பிறை 8ஆம் நாள் இஸ்லாம் யௌமு தர்வியா என்று சொல்லுகிறது. யௌமு தர்வியா, யௌமு தர்வியா என்று சொன்னால் அழகான முறையில் நீரை பருகிக் கொள்வது, நீரை சேகரித்துக் கொள்வது, கால்நடைகளுக்கு நீரை அழகான முறையில் புகட்டிக் கொள்வது. துல்ஹஜ்ஜி பிறை 8ஆம் நாள் மினாவில் ஹாஜிகள் தங்கியிருக்கக்கூடிய அந்த நாளுக்கு பெயர் என்னது? யௌமு தர்வியா. தர்வியானா என்ன அர்த்தம்? நல்ல நீரை பருகிக் கொள்ள வேண்டும், கால்நடைகளுக்கு நீரை புகட்டிக் கொள்ள வேண்டும், தங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ நீரை சேகரித்துக் கொள்ள வேண்டும். ஏன் யௌமு தர்வியா என்ற பெயர் வந்தது? என்ன காரணம் அப்படின்னா, மினாவில் தங்குறாங்களா இல்லையா? அந்த மினாவில் ஒரு நாள் தங்கிவிட்டு துல்ஹஜ்ஜி பிறை 9 அரஃபாவுடைய நாளில் அவர்கள் சுபுகை தொழுது விட்டு மினாவிலிருந்து அரஃபாவுக்கு போக வேண்டியது இருக்கிறது. அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு போக வேண்டியது இருக்கிறது. திரும்ப முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவிற்கு வர வேண்டியது இருக்கிறது. துல்ஹஜ்ஜி பிறை 12 அல்லது 13 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்கள் ஹஜ்ஜுடைய நாட்களாக
ஹஜ்ஜுடைய கடமைகளை ஹாஜிகள் செய்வதற்காக வேண்டி அந்த காலத்தில் தண்ணிக்கு அலைய முடியாது. தண்ணிக்கு அலைஞ்சோம்னா அரஃபாவில் தங்க முடியாது, முஸ்தலிஃபாவில் தங்க முடியாது, மினாவில் தங்க முடியாது, குர்பானி கொடுக்க முடியாது, சைத்தான்களுக்கு கல்லறிய முடியாது. இன்னைக்கு வசதி வாய்ப்புகள் வந்து விட்டது. அப்ப அன்றைய காலகட்டத்தில் ஒரு 5-6 நாட்கள் மினாவில் அமல்கள் செய்கின்ற காரணத்தினால் அவர்கள் துல்ஹஜ் பிறை 8ஆம் நாள் தினத்தன்று தங்களுக்காக வேண்டிய அந்த நீரை சேகரித்துக் கொள்வார்கள். துல்ஹஜ் பிறை 8ஆம் நாள் அன்று. எனவே தான் அதற்கு இஸ்லாம் துல்ஹஜ் பிறை 8ஆம் நாளுக்கு யௌமுத் தர்வியா என்ற பெயரை கொடுத்தது. அப்ப நீரை எல்லாம் சேகரித்து விட்டு மினாவில் இருக்கும் பொழுது எல்லாத்தையும் சேகரித்து வச்சிருவாங்க. அப்ப துல்ஹஜ் பிறை 9 அவர்கள் சுபுகை தொழுது விட்டு மினாவிலே சுபுகை தொழுது விட்டு சூரியன் உதயமானவுடன் ஹாஜிகள் அரஃபா திடலை நோக்கி அவர்கள் விரைவார்கள். அப்ப அரஃபா திடலை நோக்கி அவர்கள் சென்று அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஜம்ஏ தக்தீம் லுகருடைய நேரத்தில் லுகரையும் அசரையும் உட்படுத்தி தொழுவார்கள் அரஃபா தினத்தில். கண்ணியமிக்கவர்களே, அல் ஹஜ்ஜு அரஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹஜ்ஜினாலே அரஃபா தான். ஹஜ்ஜினாலே என்னது? அரஃபா தான். அரஃபாவுக்கு போகலனா ஹஜ் என்பது கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அப்ப கண்ணியமிக்கவர்களே, ஏன் அரஃபாவில் தங்கணும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அப்படின்னா, அன்றைய காலத்து அரபிகள் என்ன செய்வாங்கன்னா அரஃபாவில் தங்க மாட்டாங்க, முஸ்தலிஃபாவில் தான் தங்குவான். அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன காரணம் என்று சொன்னால், அரஃபா என்பது ஹரம் ஷரீஃபில் கட்டுப்பட்டது கிடையாது. நல்லா கவனிச்சுக்கிடணும். அரஃபா என்பது ஹரம் ஷரீஃபுடைய எல்கையில் கட்டுப்பட்டது கிடையாது. ஆனால் முஸ்தலிஃபா என்பது ஹரமுடைய எல்கையில் கட்டுப்பட்டது. அப்ப அன்றைய காலத்து அரபிகள் என்ன நினைச்சான் அப்படின்னா, நாமெல்லாம் உயர்குலத்தார். உயர்குலத்தார் என்பவர் ஹரம் எல்கையில தான் இருக்கணும், ஹரம் எல்கைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடாது. எனவே மினா அரஃபாவிற்கு செல்வதை அவர்கள் தவிர்த்தார்கள். மிக்கவர்களே, ஆனால் இஸ்லாம் வந்தது இந்த பாகுபாட்டை ஒழித்தது, தீண்டாமையை ஒழித்தது. அரஃபா என்பது ஹரம் எல்கையில் கட்டுப்படவில்லை என்றாலும் கூட நீங்கள் அரஃபாவிற்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும். அப்படி சென்றால்தான் ஹஜ் கூடும் என்று இஸ்லாம் அழகிய முறையிலே சொல்லியது. அப்ப அரஃபாவில் தங்கிட்டு கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா, மாலை நேரத்தில் அந்த ஹாஜிகள் முஸ்தலிஃபாவை நோக்கி செல்வார்கள். முஸ்தலிஃபாவுக்கு போய் ஜம்மே தாஹிர் இசாவுடைய நேரத்தில் இசாவையும் மக்ரிபையும் பிற்படுத்தி தொழுவார்கள். முஸ்தலிஃபாவில் இரவு தங்க வேண்டும். இப்படி முஸ்தலிஃபாவில் அவர்கள் இரவை தங்கிவிட்டு, பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது. எம்னா முஸ்தலிஃபாவில் இரவு தங்கிட்டு காலையில் மினாவுக்கு போக வேண்டும். 10ஆம் நாள் அது யௌமுன் நஹர் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பெண்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்குவதிலிருந்து அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள். அப்ப ஹாஜிகள் முஸ்தலிஃபாவில் இரவுல தங்கிட்டு காலையில் சுபூஹ் தொழுதுட்டு துல்ஹஜ் பிறை 10ஆம் நாள் அன்று திரும்ப எங்க வரணும்? மினாவுக்கு வர வேண்டும். மிக்கவர்களே, அப்ப மினாவிற்கு வந்த பிறகு அவர்கள் சைத்தானுக்கு கல்லறிவது இருக்கிறது. அந்த 3 நாட்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதாவது 10ஆம் நாள் ஒரு கல்லெறிவாங்க, பிறை 11, 12 இந்த 2 நாள்ல கல்லெறிஞ்சி முடிச்சிட்டு மினாவிலிருந்து தங்களுடைய பகுதிக்கு சென்று விட்டால் 3ஆம் நாள் தங்க வேண்டிய அவசியம் இல்லை.
பிறை 13 மினாவில் தங்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 நாள் கல்லெறிஞ்ச பிறகு, அப்ப சூரியன் மறைந்த பிறகும் அந்த இடத்திலிருந்து அவர்களால் கடக்க முடியவில்லை என்று சொன்னால் துல்ஹஜ் பிறை 13 அன்றும் கல்லெறிய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அப்ப துல்ஹஜ் பிறை 13 வரைக்கும், மாலை வரைக்கும் ஹஜ்ஜுடைய நாட்கள். ஹஜ்ஜுடைய மிக மிக முக்கியமான இந்த நாட்கள் கண்ணியமிக்கவர்களே. அப்ப இந்த நாட்கள்ல ஹாஜிகள் அவர்கள் அமல்கள் செய்கிறார்கள். ஹஜ்ஜி செய்யாதவர்கள் அவர்களுடைய அமல் என்ன? நாம் உள்ளூரில் தங்கியிருக்கிறோம், நாம என்ன செய்யறது? நம்முடைய அமல் என்ன அப்படின்னா, துல்ஹஜ் பிறை 1 - 10 வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் தக்பீரை அதிகமாக ஓத வேண்டும். ஹஜ்ஜுடைய நாளா இல்லையா? ஹாஜிகள் எப்படி அதிகமாக தக்பீரை முழங்குவார்களோ அதே போன்று துல்ஹஜ் பிறை 1 தக்பீரை முழங்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, அதிலும் குறிப்பாக அரஃபா தினத்தில் அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டும். யௌமுன் நஹர் துல்ஹஜ் பிறை 10ஆம் நாள் அதிகமாக தக்பீர் கூற வேண்டும். அதற்கு பிறகு ஐயாமுத் தஷ்ரீக், ஐயாமுத் தஷ்ரீக்குடைய நாட்கள் 3 நாட்கள். அது எந்த நாள் அப்படின்னா, பிறை 11, பிறை 12, பிறை 13. இந்த 3 நாட்களும் ஐயாமுத் தஷ்ரீக்குடைய நாட்கள். அப்ப யௌமுல் அரஃபா, அரஃபாவுடைய நாள் 9வது, பிறை 9. அதற்கடுத்து பிறை 10 யௌமுன் நஹர், குர்பானியினுடைய நாள். பிறை 11, 12, 13. இந்த 3 நாட்களுக்கு பெயர் என்னது? ஐயாமுத் தஷ்ரீக். அப்ப இந்த 5 நாட்கள்ல அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டும். எனவே தான் கடமையான தொழுகைக்கு பிறகு அரஃபாவுடைய நாளில் சுபுஹ் நேரத்தில் நாம் கடமையான தொழுகைக்கு பிறகு தக்பீர் சொல்லுகிறோம். அரஃபாவுடைய நாளில் தக்பீர் ஆரம்பித்து பிறை 13 ஐயாமுத் தஷ்ரீக் முடியக்கூடிய அந்த பிறை 13 மாலை வரைக்கும் நாம் தக்பீரை முழங்கிக் கொண்டிருக்கிறோம். அதிகமாக சொல்லணும். துல்ஹஜ் பிறை 1 சொல்ல வேண்டும். அரஃபா நாளில் அதிகமாக சொல்லணும். ஹஜ்ஜுடைய நாளில் அதிகமாக சொல்லணும். அதற்கு பிறகு ஐயாமுத் தஷ்ரீக்குடைய நாட்களில் அதிகமாக சொல்ல வேண்டும். ஐயாமுத் தஷ்ரீக்னா என்ன? அரஃபாவுடைய நாள் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்பது என்பது சுன்னத்து. நமக்கு அரஃபாவுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிற அரஃபாவுடைய நாள். பெருநாள் 17 திங்கக்கிழமை வருகிறது. இப்போ அரஃபாவுடைய நோன்பை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அரஃபா தினத்தில் நோன்பு நோற்பது கடந்து போன ஓராண்டு, எதிர்வரும் ஓராண்டு ஆகிய 2 ஆண்டுகளுக்கு சிறு பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப அரஃபாவுடைய நாளில் பிறை 9 நமக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. நோன்பு நோற்பது சுன்னத்து. திங்கக்கிழமை துல்ஹஜ் பிறை 10, அதில் நோன்பு வைக்கக்கூடாது. துல்ஹஜ் பிறை 10 பெருநாள், பெருநாளில் நோன்பு வைக்கக்கூடாது. அந்த பெருநாளுக்கு அடுத்து துல்ஹஜ் பிறை 11, 12, 13 இந்த 3 நாட்களும் பெருநாளுக்கு அடுத்து, பெருநாளையும் குர்பானி கொடுக்கலாம். பெருநாளுக்கு அடுத்து பிறை 13 வரைக்கும் குர்பானி கொடுக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஐயாமுத் தஷ்ரீகி குல்லுஹா தபுஹான். ஐயாமுத் தஷ்ரீக்குடைய நாட்கள் யாவும் குர்பானி கொடுப்பதற்கு ஏற்றமான நாட்களே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுகின்ற பொழுது பிறை 13 வரைக்கும் பெருநாள் தான். நல்ல சாப்பிடலாம், நல்ல நீர் அருந்தலாம், பானம் அருந்தலாம், நோன்பே வைக்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த ஐயாமுத் தஷ்ரீக்
இதுக்கு என்ன அர்த்தம்? ஐயாமு தஷ்ரீக்னு சொல்றோமா இல்லையா? ஐயாமு தஷ்ரீக், தஷ்ரீக் என்று சொன்னால் காய வைப்பது, சூரிய ஒளியில் காய வைப்பதுன்னு அர்த்தம். வெயிலில் உலர வைப்பது, வெயிலில் காய வைப்பது. அப்ப வெயிலில் உலர வைக்கக்கூடிய, காய வைக்கக்கூடிய நாட்கள் என்று பொருள். வெயில்ல என்னத்தை காய வைக்க போறோம்? வெயில்ல என்னத்தை உலர வைக்க போறோம்? கண்ணியமிக்கவர்களே, குர்பானி கொடுக்கக்கூடிய மாமிசங்களை அந்த அரபிகள் என்ன செய்வாங்க தெரியுமா? 10 அன்னைக்கு குர்பானி கொடுக்கிறாங்க. பிற 11, 12, 13 வரைக்கும் குர்பானி கொடுக்கலாம். இன்னைக்கு நாம குர்பானி கரைய ஒரு 100 கிலோவா இருந்தாலும் குளிர்சாதன பெட்டியில வைக்க முடியும். அந்த காலத்தில் குளிர்சாதன பெட்டி தயாரிச்சாங்களா, கண்டுபிடிச்சாங்களா? கிடையாது. அப்ப குர்பானியினுடைய மாமிசங்களை அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், குர்பான் கொடுக்கப்பட்ட அந்த மாமிசங்களை நீளமாக வெட்டி அதுல உப்பை தடவி வெயில காய வைப்பான். இதுதான் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாளுன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? பிற 13 வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இஸ்லாம் சொல்லுகிறார், இருக்கிற கறியை காய வச்சு. இப்ப நம்ம உப்பு கண்ட போடுதோம். அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா உப்பு வச்சு காய வச்சிருவாங்க. ஏம்னா பிறை 13 வரைக்கும் குர்பானி கொடுக்கப்படக்கூடியதா இருக்கிறது. ஒரு 3 நாள் 4 நாள் குர்பானி கறியை வச்சா நாத்தை எடுத்துரும். எனவே அரபிகள் அதுல உப்பை தடவி சூரிய ஒளியில அந்த வெப்பத்தில் அதை காய வைப்பார்கள். இதுக்கு பெயர் தான் ஐயாமு தஷ்ரீக். உலர வைக்கப்படக்கூடிய, காய வைக்கப்படக்கூடிய நாட்கள். கண்ணியமிக்கவர்களை சிந்தித்து பாருங்கள். அப்போ ஆரம்பத்தில் மதீனாவில் பஞ்சம் ஏற்பட்டது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்களுக்கு மாத்திரம் மாமிசங்களை சேகரித்து வையுங்கள். அந்த ஐயாமு தஷ்ரீக் நாட்கள் வரைக்கும், பிற 13 வரைக்கும் குர்பானி கொடுக்கலாம், சாப்பிட்டு கிடலாம். அதுக்கு பிறகு நீங்க சேமித்து வைக்காதீர்கள். வறுமையான காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த கருத்தை அவர்கள் வாபஸ் வாங்கி விட்டார்கள். செழுமையான காலம் வந்த பிறகு உங்களுக்கு மாமிசம் தேவை என்று சொன்னால் ஏழைகளுக்கு கொடுத்தது போக, சொந்தங்களுக்கு கொடுத்தது போக, கேட்டவருக்கு கொடுத்தது போக, மீதி மாமிசத்தை ஒரே நாளில் சாப்பிட முடியாது. இன்னைக்கு ஒரு 2 துண்டு சாப்பிட்டாலே ஹார்ட் அட்டாக் வந்துடுது. நம்ம உடல்நிலை எப்படி இருக்கிறது? இதுல வேற உப்பு கண்டம் சாப்பிட்டா 60 வயசு 40 வயசா குறைஞ்சு போயிடும். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த அளவுக்கு சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு அதிலே நீங்கள் சாப்பிட்டு சந்தோஷமாக வாழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இதான் ஐயாமு தஷ்ரீக். இந்த பிற 7 இருந்து 13 வரைக்கும் மிக மிக முக்கியமான நாள். ஹாஜிகள் மக்காவில், மினாவில், அரஃபாவில் அவர்கள் தக்பீர் சொல்வது போன்று ஹஜ்ஜி செய்யாத நாம் இந்த பிறை 1 நாம் என்ன செய்யணும்? தக்பீர் சொல்லலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடை வீதிக்கு செல்லுகின்ற பொழுது, வீடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து என்ற தக்பீரை முழங்குவார்கள். ஆனால் பிறை 9 அதிகமாக ஓத வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, கடமையான தொழுகைக்கு பிறகு அரஃபாவுடைய நாளிலிருந்து பிறை 13 வரைக்கும் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் நாம் ஓதுகின்றோம். கடமையான தொழுகைக்கு பிறகும் ஓதலாம், சுன்னத்தான தொழுகைக்கு பிறகும் ஓதலாம், தொழுகைக்கு வெளியும் ஓதலாம், பள்ளிவாசல்ல ஓதலாம், பள்ளிவாசலுக்கு வெளியே ஓதலாம். இதை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இப்போ கண்ணியமிக்கவர்களே, இப்போ குர்பானி கொடுக்கிறோம். அப்போ குர்பானி என்பது இஸ்லாத்தை பொறுத்த அளவில் மனிதனுடைய பசியை போக்குவதற்காக இஸ்லாம் கொண்டு வந்த ஒரு திட்டம். இது ஒன்று அடிப்படையானது. குர்பானி என்பது அல்லாஹ்வுடைய ஆணைக்கு கட்டுப்படுறது. இது ஒன்று. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத்தாக இருக்கிறது. 2வது. 3வது நமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்த சுன்னத்தாக இருக்கிறது. 4வது இறைவனுக்கு நன்றி செலுத்துவது அந்த குர்பானில் இருக்கிறது.
அஞ்சாவது தியாக உணர்வை வெளிப்படுத்துவது. ஆறாவது இந்த குர்பானியின் மூலமாக இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு வேண்டுவது. ஏழாவது ஒற்றுமையை வளர்ப்பது, எல்லோருக்கும் மாமிசங்களை கொடுத்து ஒற்றுமையை வளர்ப்பது. எட்டாவது என்ன அப்படின்னா ஏழை எளியோரின் பசியை போக்குவது. இந்த 8 அம்சங்களுக்காக வேண்டி இஸ்லாம் குர்பானியை தேர்வு செய்தது. நம்ம குடும்பம் பெரிய குடும்பம், குர்பானி கொடுக்கிறோம். நம்ம குடும்பத்துக்கே குர்பானி கறி பத்த மாட்டேங்குதுன்னா தாராளமாக வச்சுக்கலாம். 10 கிலோ கறி உங்களுக்கு வச்சுக்கலாம். சின்ன குடும்பமாக இருக்குது, 1 கிலோ போதும், மீதி 9 கிலோ இருக்குது, ஏழைகளுக்கு வழங்கலாம், அண்டை வீட்டாருக்கு வழங்கலாம். கண்ணியமிக்கவர்களே, இதை இஸ்லாம் சொல்லுகிறது. எப்படி குர்பானியினுடைய மாமிசங்கள் ஏழைகளுக்கு சொந்தமானதோ அதே போன்று குர்பானியினுடைய தோல்கள் ஏழைகளுக்கு சொந்தமானது. கால்நடைகளின் மீது இருக்கக்கூடிய சேனங்கள் ஏழைகளுக்கு சொந்தமானது. கண்ணியமிக்கவர்களே, குர்பானிக்காக வேண்டி கட்டப்பட்ட கயிறு இருந்தா கூட, விலை உயர்ந்த கயிறு ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கி கட்டியிருக்கிறோம், அந்த கயிறை கூட நாம் தொடுவதற்கு அனுமதி கிடையாது. ஏழைகளுக்கு கொடுத்து விட வேண்டாம் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஹஜ்ஜி செஞ்சாங்க. ஒரே ஹஜ்ஜில ஹஜ்ஜத்துல் வதாவில் 100 ஒட்டகங்களை குர்பானி கொடுத்தார்கள். இந்த உலகத்தில் 100 ஒட்டகங்களை குர்பானி கொடுத்த ஒரே தலைவர், ஒரே மாமனிதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தமக்கு சொந்தமான 100 ஒட்டகங்களை குர்பானி கொடுத்தார்கள். 63 ஒட்டகங்களை ஹஜ்ஜத்துல் வதாவில் தமது கைகளால் அறுத்தார்கள். மீதிய தமது மருமகனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒப்படைத்து விட்டு மீதியை அறுத்துட்டு அதனுடைய மாமிசங்களை ஏழைகளுக்கு கொடுத்து விடு, அதனுடைய சேனங்களை ஏழைகளுக்கு கொடுத்து விடு, அதனுடைய தோள்களை ஏழைகளுக்கு கொடுத்துடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். நமக்கு 63 வயசுல முடிஞ்சு போச்சு என்பதை உணர்த்துவார்கள். மீதிய தமது மருமகன் இடத்துல ஒப்படைப்பாங்க. அப்ப கண்ணியமிக்கவர்களே, மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அறுப்பவருக்கு கூலியாக தோலை வழங்கக்கூடாது. சில இடங்கள்ல நடக்குது. அறுப்பவர் கூலி கேட்பார் என்பதற்காக அல்லது கூலியை குறைத்து கொடுப்பதற்காக என்பதற்காக தோலையும் கொடுத்து 500 ரூபாய் கேட்காருன்னா தோலையும் கொடுத்து கையில் 100 ரூபாயும் கொடுத்து அனுப்புனா இவர் கொடுத்த குர்பானி கூடவே கூடாது. கண்ணியமிக்கவரை சிந்தித்து பாருங்கள். குர்பானியினுடைய தோல்கள் என்பது ஏழைகளுக்கு சொந்தமானது, அனாதைகளுக்கு சொந்தமானது, சிறைவாசி குடும்பங்கள். எத்தனையோ இஸ்லாமிய இளைஞர்கள் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள், தமது வாலிபத்தை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பங்கள் இன்னைக்கு நடு வீதிக்கு வந்து விட்டன. யாருமே பார்ப்பது கிடையாது, ஏறெடுத்து பார்ப்பது கிடையாது. வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த குர்பானி தினத்தில் அந்த தோல்களை வசூல் செய்து கொடுக்கிறாங்க. அது மட்டும் கூடாது, அதுல சில பேர் ஆட்டை போடுறவன் இருக்கிறான். சிறைவாசிகளுக்காக வேண்டி வசூல் செஞ்சு ஆட்டையை போட்டு வீட்டை கட்டவன் எத்தனை பேர் இருக்கிறான்? கூடவே கூடாது, பெரும் பாவம். கண்ணியமிக்கவர்களே, அனாதைகளுக்கு கொடுங்கள், ஏழைகளுக்கு கொடுங்கள், சிறைவாசி குடும்பங்களுக்கு கொடுங்கள். அறுப்பவருக்கு நீங்கள் கூலியாக கொடுத்து விடாதீர்கள். சில பள்ளிவாசல் என்ன செய்யறாங்க தெரியுமா? குர்பானியினுடைய அந்த ஃபண்டை பள்ளிவாசலுடைய பொது ஃபண்டோடு இணைச்சிட்டு இமாமுக்கு சம்பளம் கொடுக்கிறது, முஅத்தினுக்கு சம்பளம் கொடுக்கிறது, பள்ளிவாசலுக்கு ஃபேனை மாற்றுறது, பள்ளிவாசலுக்கு ஹவுஸை கட்டி கொடுக்கிறது, மராமத்து பணிகளுக்காக பயன்படுத்துகிறார்கள். பச்சை ஹராம். கண்ணியமிக்கவர்களே, அந்த நிர்வாகம் அப்படி செய்தால் நம்ம மகல்லா இருக்குது, இன்ஷா அல்லாஹ் நாம அனாதைகளுக்கு கொடுக்கிறோம், அவங்களை ஆதரிக்கிறோம். ஒருவேளை நமது மஹல்லாவில் கொடுக்கிறோம், மஹல்லா நிர்வாகம் அந்த குர்பானி தோலை அதை விற்று காசாக்கி ஏழைகளுக்கு கொடுக்கும் என்று நம்பிக்கை இருந்தால் நமது மஹல்லாவில் கொடுங்க. இல்ல நமது மஹல்லா ஏழைகளுக்கு கொடுக்காது, பள்ளிவாசல் ஃபண்டோடு சேர்த்துறோம், பள்ளிவாசலுக்கு வெள்ளை அடிப்பதுக்கு கொடுப்பார்கள், சம்பளமாக கொடுப்பார்கள், சிப்பந்திகளுக்கு ஊதியமாக கொடுப்பார்கள் என்று தெரிய வந்தால்
நமது மஹல்லாவாக இருந்தாலும் அதற்கு குர்பானி தோலை கொடுக்காதீர்கள், அது பெரும் பாவமாக இருக்கிறது. அப்ப கண்ணியமிக்கவர்களே, குர்பானியினுடைய நோக்கம் ஒரு 8 அம்சங்கள் இருக்கிறது. அதிலே ஒரு அம்சம் ஏழைகளை வாழ வைப்பது, ஏழைகளுடைய பசியை போக்குவது, ஏழைகளுடைய வறுமையை போக்குவது. இதுவும் ஒரு அம்சம் என்கிற காரணத்தினால் குர்பானியினுடைய தோள்கள், சேனங்கள், மாமிசங்கள் எல்லாமே ஏழைகளுக்கு சொந்தமானது, அனாதைகளுக்கு சொந்தமானது, கஷ்டப்படுபவர்களுக்கு சொந்தமானது. எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியை நாம் யாருக்கு போய் சேர்க்க வேண்டுமோ அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த குர்பானியின் மூலமாக எவ்வளவு நன்மைகளை நமக்கு தருவானோ அவ்வளவு நன்மைகளையும் நாம் பெறுவதற்கு வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவாகும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.